கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். Hallelujah. Thank you Jesus. Hallelujah for bringing us together. Lord, you said where two or three are gathered together in your name, you are in our midst. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. There am I in the midst of them. ஆமாண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. உம்முடைய திருக்கரத்திலே இந்த வேலையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ரெண்டோ மூன்றோ பேர்கள் எங்கே உண்டோ அங்கே நான் இருப்பேன். ரெண்டோ மூன்றோ பேர்கள் எங்கே உண்டோ அங்கே நான் இருப்பேன் என்று உரைத்த வாக்குப்படி இன்று எம்மை சந்தித்திடும். என்று உரைத்த வாக்குப்படி இன்று எம்மை சந்தித்திடும். என் தேவனே என் நண்பரே வந்திடுவீர் வல்லமையா. Isaiah 55 and verse 11. So shall my word be that goeth forth out of my mouth. It shall not return unto me void, but it shall accomplish that which I please, and it shall prosper in the thing whereto I sent it. ஏசாயா 55:11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் ஒரு காரியத்திற்கென்று அனுப்புவாரானால் அந்த காரியத்தை செய்து முடிக்காமல் அவருடைய வார்த்தை வெறுமையாக திரும்பாது என்பதை தான் இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. அதற்கு எக்ஸாம்பிளாக 10வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. ஸோ எப்படி மழை வானத்திலேருந்து வரும் பொழுது அது வந்துட்டு ஹாஃப் வேலை திருப்பி மேலே போயிடாது பேப்பரா. அது ஆண்டவர் அதை எதற்காக அந்த மழையை அனுப்புகிறார்னா, அந்த மழை பூமியை நனைத்து அதனால் விதைகள் எழும்பும்படியாக விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறது, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது. அதே போலவே கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் பேசுவாரானால் நிச்சயமாகவே அந்த காரியத்தை தேவன் வாய்க்க செய்வார். ஸோ வாட் யூ லேர்ன் ஃப்ரம் திஸ் இஸ் காட்ஸ் வேர்ட் இஸ் பவர்ஃபுல். whatever God speaks carries divine authority. அதில் ஒரு தெய்வீக அதிகாரம் இருக்கிறது. His word always produces results even when unseen at first. இப்போ நீங்கள் மழை இம்மீடியட்டாக உங்களுக்கு மழை பெஞ்ச உடனே உங்களுக்கு அப்படியே செழிப்பு வந்துடாது. இட் டேக்ஸ் 1 or 2 days. அது போய் முதல்ல பூமியை நினைக்குது. பூமியை நினச்சி அது உள்ளே ஊடுருவி போகும் பொழுது அங்கே இருக்கிற மறைந்திருக்கிற விதைகளை அதை போய் தொட்டு அதுக்கப்புறமா தான் அந்த அந்த விதை முளைத்து மேலே வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ sometimes when God sends the word, immediately you are unable to see the results, but believers can trust every promise that is spoken by God, that it is going to bring forth the purpose, it is going to accomplish the purpose. God's word accomplishes His will. ஆண்டவர் எதற்காக வெளிச்சம் உண்டாக கடவுது என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது அங்கே வெளிச்சம் உண்டாயிற்று என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போது வெளிச்சம் அப்படின்னு சொன்னார்னா வெளிச்சம் தான் உண்டாகும். அந்த இடத்துல இடி வராது. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அந்த காரியம் அந்த இடத்துல நடக்கும். அவருடைய சித்தம் அந்த இடத்துல அப்போ என்ன வரணும்? வெளிச்சம் வரணும். ஹிஸ் கைடன்ஸ், கரெக்ஷன், கம்ஃபர்ட் அண்ட் பிளெஸிங் வில் ஷூர்லி ஹேப்பன். ஆண்டவருடைய வழி நடத்துதல், ஆண்டவர் அவருடைய வார்த்தையினாலே நம்மை திருத்துவார், ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை தேற்றுவார், பின்பு நம்மை ஆசீர்வதிப்பார். ஸோ ஹிஸ் பர்பஸஸ் ஆர் அன்ஸ்டாப்பபிள். We can take for example Naaman. Naaman was a leper.
அங்கே அவன் வந்து சீரியா நாட்டில் ஒரு கேப்டனாக இருந்தாங்க. அந்த தளபதியாக இருந்து சீரியா நாட்டில் இருந்தாலும் ஒரு பராக்கிரமசாலியாக இருந்தாலும் அவர் ஒரு குஷ்டரோகியாக இருந்தார். ஹி வாஸ் அ லெப்பர். ஸோ ஹி கேம் டு எலிஷா. எலிஷா இவர் நினச்சாரு எலிசா வந்து தன்னை தடவி தொட்டு சுகம் கொடுப்பார் என்று சொல்லி அவர் நினைத்தார். ஆனால் எலிசா வெளியில் கூட வரல. அவருடைய சர்வெண்ட் கிட்டக்கு சொல்லி நீ போய் இதை போய் இந்த வார்த்தையை சொல்லுன்னு சொல்லி ஹி ஜஸ்ட் கேவ் த வேர்ட். போய் 7 தடவை போய் யோர்தானில் முழுக சொல்லு அப்படின்னு சொல்லி வார்த்தையை மட்டும் சொல்கிறார். ஃபர்ஸ்ட் நேமன் நெவர் ஒபே, பட் தென் ஹிஸ் சர்வன்ட்ஸ், நேமன் சர்வன்ட்ஸ் அட்வைஸ் ஹிம். ஒரு பெரிய காரியத்தை சொல்லியிருந்தா கீழ்ப்படிந்திருப்பீங்களேன்னு சொல்லி அந்த வார்த்தையை கீழ்ப்படிய சொல்லும் பொழுது நாகமானுக்கு அந்த குஷ்டரோகத்திலிருந்து சுகம் கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ த வேர்ட் விச் வாஸ் சென்ட் ஃப்ரம் த மவுத் ஆஃப் எலிஷா த்ரூ பை காட் never returned void. It accomplished the purpose of healing of the leprosy that was in Naaman. Let him heal me, then I will dip. Never Naaman said that. அவர் என்ன சுகமாக்கட்டும், அதுக்கப்புறம் நான் போய் ஸ்நானம் பண்ணுறேன்னு சொல்லி நாகமான் சொல்லலை. அப்படி பண்ணால் அது வந்து நடக்காது. சிலர் அப்படி தான் சொல்கிறாங்க, கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்யட்டும், கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க செய்யட்டும், கர்த்தர் எனக்கு வேலை கொடுக்கட்டும், நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன். கர்த்தர் சிலர் சொல்லுவாங்க, கர்த்தர் எனக்கு என்னை வந்து எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்க சொல்லுங்கள், அப்போ நான் போய் ஞானஸ்நானம் எடுக்கிறேன். கர்த்தர் என்னை இன்ஜினியர் ஆக்கிட்டாருன்னா நான் போய் ஞானஸ்நானம் எடுக்கிறேன். அப்படி கிடையாது. கர்த்தர் இது இட்ஸ் நாட் அ கான்ட்ராக்ட். ஆல்ரெடி ஜீசஸ் டைட் for you, so for that you obey the Lord in the waters of baptism with a good conscience, that you are dead to sin and born to holy life. அதற்கு தான் ஞானஸ்நானம் எடுக்கணும். வழிய எனக்கு வந்து இந்த காரியம் நடக்கணும், அந்த காரியம் நடக்கணும். இது வந்து இந்துஸில் வந்து மற்ற மதங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நேர்ந்து கொள்வாங்க. நான் வந்து 20 தேங்காய் உடைக்கிறேன், எனக்கு நல்ல காரியம் நடக்கணும். அதை மாதிரி இந்த காரியம் கிடையாது. கர்த்தர் வந்து நன்மை செய்கிறாரு, தீமை செய்கிறாரு, உலகத்தில் நடக்கிற ஆசீர்வாதங்களுக்காக ஞானஸ்நானம் கிடையாது. Why we take baptism? Because Jesus died for our sins. இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி அவர் வந்து நமக்காக தன்னோட ஜீவனை கொடுத்ததுனால இயேசுவோட கூட நம்ம மரித்து அவரோட கூட உயிர் தெழுவது தான் ஞானஸ்தானம். ஸோ அதில் வந்து சிலர்லாம் வந்து டேர்ம்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க. அதை வந்து அறியாமல் பேசுகிற காரியங்களை அப்படி நம்ம செய்யக்கூடாது. நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்து விட்டு அவருடைய பிள்ளையாக மாறிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் கேட்காமையே ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் தானாகவே உங்களுக்கு வரும். The third thing is God's word brings fruitfulness. Wherever God sends His word, it brings life, growth and transformation. When we meditate on scripture and obey it, it prospers in us and leads to spiritual progress. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அது நம்மை ஆவிக்குரிய முன்னேற்றத்திற்கு வழியாக நம்மை கொண்டு செல்லும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, உங்களுக்கு எவ்வளோ வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்துருப்பார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லியிருப்பார். நான் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று சொல்லியிருப்பார். நிச்சயமாக உனக்கு என் ஜன சமாதான தாபரங்களில் இருக்கும். ஆனால் வீடு பார்த்தீங்கன்னா சண்டையும் சச்சரவுமாக இருக்கும். என்ன ஆண்டவரே சமாதான தாபரம்னு சொல்லிங்க, எங்கள் வீட்டில் ஒரே சண்டையாக இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். டோன்ட் லுக் அட் த ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். யூ ஜஸ்ட் பிலீவ் in the Lord, because God has given us in His word that your house will be a peaceful habitation. Believe it and praise God and do the things which will make for peace. கூடுமானால் அவரோடும் சமாதானமாக இருக்க கூடுமானால். ஏன்னா some people you cannot have peace. அதாவது I am for peace but when I speak they are for war. அப்படி சிலர் இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம அமைதியாக இருப்பது தான் நமக்கு நல்லது. அந்த ஆபிரகாம் லோத்தில் கூட பார்த்தீங்கன்னா நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று அவங்க ஆபிரகாம் சொல்வதை நம்ம கேட்டிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி சம் பீப்புள் அவங்க வந்து அந்த பிரிவினை உண்டாக்கணும் இதே அந்த மனதில் இருக்கும் பொழுது அப்படிப்பட்டவர்களோடு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் தேவனுடைய ஞானத்தை பெற்று ஆண்டவருடைய அட்வைஸ் கிருபையை பெற்று நம்ம செயல்பட வேண்டும்.
ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு நீர் வாக்கு பண்ணின காரியங்களை அவங்களுக்கு வாய்க்க செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். லெட் them நாட் கெட் disheartened ஆண்டவரே. இருதயத்தில் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்திற்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாதபடி இருக்கிற அந்த சூழ்நிலைகளிலிருந்து ஆண்டவரே, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை நீங்கள் பிறக்க பண்ணும்படி நாங்கள் செபிக்கிறோம். கண்ணீரை துடைக்கும்படி செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சமாதானத்தை கட்டளையிடும்படி செபிக்கிறோம். சுகமில்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரே சுகத்தை கட்டளையிடும்படி செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ்.